அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நேரடி வாரிசுகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவ்வால் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நேரடி பிள்ளைகளை பற்றி குர்ஆன் மற்றும் ஹதீஸில் குறிப்பிட்டுள்ளனர். அல்லாஹ் தன் திருமறையில் 5வது அத்தியாயத்தில் 27வது வசனம் டு 32வது வசனம் வரைக்கும் கூறுகிறான், நபியே, ஆதமுடைய 2 புதல்வர்களின் உண்மை வரலாற்றை அவர்களுக்கு கூறுவீராக. அவர்கள் இருவரும் குர்பானி பலி கொடுத்த போது அவர்களில் ஒருவரிடம் அது ஏற்கப்பட்டது, மற்றொருவரிடம் ஏற்கப்படவில்லை. நிச்சயமாக நான் உன்னை கொல்வேன் என்று ஏற்கப்படாதவர் கூறினார். உடனே தன்னை அஞ்சுவோரிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஏற்கப்பட்டவர் கூறினார். என்னை கொல்வதற்காக உன் கையை என்னை நோக்கி நீ நீட்டினால், உன்னை கொல்வதற்காக என் கையை உன்னை நோக்கி நான் நீட்டுபவன் அல்ல. நிச்சயமாக அகிலத்தின் இறைவனாகிய அல்லாவை நான் அஞ்சுகிறேன். என்னுடைய பாவச்சுமையையும் உன்னுடைய பாவச்சுமையுடன் நீ சுமந்து கொண்டு அல்லாவிடம் வருவதையே நான் விரும்புகிறேன். அவ்வாறு நீ வந்தால் நரகவாசி ஆகிவிடுவாய். அதுதான் அநியாயக்காரர்களுக்குரிய கூலியாகும் என கூறினார். இவ்வளவுக்கு பிறகும் தன் சகோதரரை கொல்லுமாறு அவனது மனம் தூண்டியது. அவரை கொன்றான். எனவே நஷ்டமடைந்தவனாக ஆகிவிட்டான். தனது சகோதரனின் உடலை எவ்வாறு மறைப்பது என்று அவனுக்கு காட்ட அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது பூமியை தோண்டியது. அதோ, இந்த காகத்தை போல இருப்பதற்கு கூட என்னால் இயலவில்லையே. அவ்வாறு இருந்திருந்தால் என் சகோதரரின் உடலை மறைத்திருப்பேனே என கூறி கவலைப்பட்டவனாக ஆனான். கொலைக்கு பதிலாகவோ பூமியில் செய்யும் குழப்பத்திற்கு பதிலாகவோ இல்லாமல் ஒருவர் மற்றொருவரை கொலை செய்தார், அவர் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவர் போல் ஆவார் என்றும், ஒரு மனிதனை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போல் ஆவார் என்றும் இஸ்ராயேல் மக்களுக்கு இதன் காரணமாகவே விதியாக்கினோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உலகில் ஒரு மனிதன் அநியாயமாக கொல்லப்படும் போது அந்த கொலையின் பாவத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதல் மகனுக்கு ஒரு பங்கு இருக்கவே செய்கிறது. ஏனெனில் அவர்தான் முதலாக கொலை செய்து ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தி அதை வழக்கில் கொண்டு வந்தவர். இறைவன் படைத்த முதல் மனிதரும் இறைத்தூதருமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரின் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட அவரது துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நீண்ட நாட்கள் உலகில் வாழ்ந்தனர். அவர்களின் மூலமாக சந்ததியினர்கள் பெருகினர். ஆரம்பத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு இடையே திருமணம் செய்து கொண்டனர். அதாவது சகோதரன் சகோதரியையே மனம் முடிக்க செய்யும் நிர்பந்தமான சூழ்நிலை. அல்லாஹ்வின் ஆரம்ப வழிகாட்டல் அப்படித்தான் இருந்தது. மக்கள் பெருகியதும் சகோதரிகளை திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டுவிட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணம். ஒரு முறை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவரது சந்ததிகளை அல்லாஹ் எடுத்து காண்பித்தான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழகிய இளைஞராக கண்டார்கள். இவர் யார் என கேட்டபோது இறைவன், இவர்தான் தாவூத் என பதிலளித்தார். இவரின் ஆயுட்காலம் எவ்வளவு என ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்க 40 வருடங்கள் என அல்லாஹ் பதிலளித்தான். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னும் அதிக வருடங்கள் அவரை வாழ வைக்க மாட்டாயா என கேட்க அல்லாஹ், நான் இதற்கு மேல் அதிகம் ஆயுளை கொடுக்க மாட்டேன். நீ வேண்டுமானால் உமது ஆயுளில் இருந்து கொடு என கூறினான்.
தமக்கு கொடுக்கப்பட்ட 1000 வருட வாழ்நாள்களில் 60 வருட வாழ்நாளை தாவூத் நபிக்கு கொடுப்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். 940 வருடம் சென்ற பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உயிரை பறிக்க மலக்குகள் மௌத் வந்தபோது, எனக்கு அல்லாஹ் 1000 வருட வாழ்நாள் அல்லவா கொடுத்துள்ளான், 940 வருடம் தானே முடிந்துள்ளது என ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். நீ உமது 60 வருட வாழ்நாளை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டீரே என கூறி அவர்களின் உயிர் கைப்பற்றப்பட்டதாக ஒரு செய்தி திருமதியில் இடம்பெற்றிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம்.